213 கிலோ கஞ்சா கடத்திய கஞ்சா வழக்கில் 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி கர்நாடகாவில் கைது. திண்டுக்கல் தாலுகா போலீசார் அதிரடி நடவடிக்கை. வியாழக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு 213 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளியான தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கம்பம் பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி மகன் சிவா என்பவர் தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் திண்டுக்கல் புறநகர் டிஎஸ்பி உதயகுமார் உத்தரவின் பேரில் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரமோகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் பிரபாகரன், பாலசுப்ரமணியன் மற்றும் காவலர்கள் கொண்ட தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கர்நாடகா மாநிலம் சிக்பல்புரா மாவட்டத்தில் பதுங்கி இருந்த சிவாவை தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரமோகன் தலைமையிலான போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.